வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நாம டைல்ஸ்ல நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சில கொஸ்டின்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா? கண்டிப்பா சொல்லுங்க. டைல்ஸ் வாங்குறப்ப கஸ்டமர்ஸ் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான டைல்ஸ் எங்க போடுவான்னு கரெக்டா தெரியாம பிரைஸை மட்டுமே வச்சு பர்ச்சேஸ் பண்றது தான் கஸ்டமர்ஸ் பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக். ஒரு வீடு கட்டும்போது எந்த ஸ்டேஜ்ல டைல்ஸ் வாங்கினா கரெக்டா இருக்கும்? பூச்சி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே டைல்ஸை சூஸ் பண்றது பெஸ்ட். இதனால லாஸ்ட் மினிட் கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்ணலாம். வீட்டோட ஃப்ளோரிங்க்கு எந்த மாதிரியான டைல்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? லிவிங் ரூமுக்கு கிளாசி ஃபினிஷ்ல இருக்க டைல்ஸ் தான். வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறப்பவே ஒரு ஷைனிங்கான ப்ரீமியமான லுக்கை கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி கிச்சன் ஃப்ளோர் அண்ட் பெட்ரூம்க்கு மேட் ஃபினிஷ் டைல்ஸ் தான் பெஸ்ட். ஏன்னா இனிமேல் நடக்கிறப்ப ஸ்லிப் ஆகாம கிரிப்பா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, முடிஞ்ச வரைக்கும் லார்ஜ் ஃபார்மட் டைல்ஸ், அதாவது 4x2, 6x4, 8x4ன்னு சூஸ் பண்ணுங்க. இதுல ஜாயிண்ட் கம்மியா இருக்கிறதுனால சின்ன ரூமா இருந்தாலும் பெரிய ரூமா இருக்கிற மாதிரி தெரியும். பாத்ரூம் வாலுக்கு கிளாசி ஃபினிஷ், மேட் ஃபினிஷ், மோரக்கன் டைல்ஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பாத்ரூமோட லுக்கும் பிரைட்டா இருக்கும். அண்ட் அதே மாதிரி பாத்ரூம் ஃப்ளோருக்கு ஆன்டிஸ்கேட் டைல்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி. எவ்வளவு தண்ணி பட்டாலும் அழுக்காது. ஸோ இது சீனியர் சிட்டிசனுக்கும் சேஃப்னு சொல்லலாம். பாத்ரூம் வால்க்கு இப்ப இருக்கிற லேட்டஸ்டான ட்ரெண்ட் இது. இப்பெல்லாம் பாத்ரூம் வாலுக்கு 4x2 டைல்ஸ்லயே கிளாசி கார்விங், மேட் கார்விங்ல டிசைன் பண்றாங்க. டைல்ஸ்க்கு நடுவுல பீடிங் வச்சு கூட டிசைன் பண்ணலாம். இது உங்க பாத்ரூமுக்கு ஒரு மாடர்னான லுக்கை கொடுக்கும். தேங்க்யூ சார். ஷூர். ஸோ இதே மாதிரி டைல்ஸ், சானிடரிவேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்க்கு ரிலேட்டடா வேற எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்க.